அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நிலையாமை. நிலையாமை அப்படின்னா நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க என்னோட உடலும் என்னுடையது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க செல்வமும் நிலை நில்லாததை கூறுவது. நம் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில நம் நேரம், காலம், உடல், உயிர், செல்வம் எல்லாமே நிலை நில்லாதது அப்படின்ற புரிதல் நமக்கு வேண்டும் அப்படின்ற கருத்தை தனது குறட்களின் வாயிலாக வள்ளுவர் வலியுறுத்துகிறார். இப்போ உலகம் நிலை நில்லாதது, நம்ம உடல், உயிர், செல்வம் எல்லாமே நிலை நில்லாதது அப்படின்ற புரிதல் நமக்கு முன்னமே இருந்ததுன்னா பின்னால பிரிவோ அல்லது மாறுதலோ நேரும் போது நம்ம பெருசா மனம் கலங்கி வருந்தி சோர்வடைய தேவை இருக்காது. அப்போ நிலையாமை பற்றிய புரிதல் நாம் வாழ்க்கையை கண்டு அஞ்சி ஓடுவதற்கு அன்று, மாறாக வாழ்க்கையின் நிலையாமை தன்மையை உள்ளவாறு அறிந்து அஞ்சாமல் நின்று சோர்வற்று வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கே அப்படின்ட்டு வள்ளுவர் குறிப்பிடுறார். இப்போ நிலையாமை பற்றிய புரிதல் ஒருவனுக்கு இருந்தால் அவனுக்கு மரண பயம் இருக்காது, சாவை பற்றி அவன் பயப்பட மாட்டான். பிறந்தது இந்த உலகத்தில் இறக்கும், மரணம் இயல்பானது, எளிதானது, அஞ்சத்தக்கது அன்று அப்படின்ட்டு பல குறள்களின் வாயிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இப்போ நம்ம பயணம் பண்ண ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறதா நினைச்சுப்போம். அந்த வழியோட தன்மையை நம்ம முன்னமே தெரிஞ்சுக்கிட்டா, அதாவது அந்த வழியில நடந்தா கல்லோ முள்ளோ காலில் குத்தோம் அப்படின்றத நம்ம முன்னமே தெரிஞ்சுக்கிட்டா, அந்த வழியில நடக்கும்போது கல்லோ முள்ளோ காலில் குத்தினா கூட நம்ம பெருசா கவலைப்பட மாட்டோம். காரணம், நமக்கு அந்த வழியோட தன்மை முன்னமே தெரியும். அந்த வழியில் நடந்தா காலில் கல்லோ முள்ளோ குத்தோன்னு தெரியும், அதனால பெருசா நம்ம கவலைப்படுறது கிடையாது. அதே போன்றுதான் வாழ்க்கையும் அப்படிப்பட்டதே. வாழ்க்கையில் நிலையாமையின் தன்மையை உள்ளவாறு அறிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்றத வள்ளுவர் பல இடங்கள்ல மறைமுகமா குறிப்பிடுறார். அப்போ நிலையாமை பற்றிய உணர்வு ஒருவனுக்கு இல்லைன்னா அது அவன் இருந்தான் இறந்தான் என்ற நிலையிலேயே இயங்குவான். பிறந்தான் இறந்தான் அந்த நிலையில தான் அவன் இயங்குவான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ நிலையாமை பற்றிய உணர்வு ஒருவனது வாழ்வை பயனுடையதாகும். அது எப்படி நிலையாமைய தெரிஞ்சா, நிலையாமை பற்றிய புரிதல் ஒருத்தனுக்கு இருந்தா அது எப்படி அவன் வாழ்க்கையை பயனுடையதாகும் அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. எப்படின்னா, நிலையாமை அதாவது நம்மளோட உடல் உயிர் நிலை இல்லாதது, எந்நேரமும் நம்ம விட்டு போயிடும், நம்ம கிட்ட இருக்க செல்வம் நிலை இல்லாதது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் நிறைய பேருக்கு உதவி செய்ய பார்ப்பான். நிறைய பேர் தாங்கிட்ட இருக்கிறத மற்றவங்க கிட்ட கொடுக்க பார்ப்பான். நிறைய அறச்செயல்கள், நிறைய நற்செயல்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்க பார்ப்பான். இப்போ நிலையாமை எப்படி ஒரு மனிதனை பயனுடையதாக்கும்னா, அவனை ஈகை குணம் கொண்டவனாகவும் அறச்செயல்களை புரிபவனாகவும் மாற்றும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உலகம் ஒரு நாடக மேடை போன்றதுதான், மாற்றம் என்பதே மாறாதது அப்படின்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. கால ஓட்டத்தில் நம்ம குழந்தையா பிறக்கிறோம், அப்புறம் வளர்ந்து இளைஞராகிறோம், அப்புறம் முதியவராகி ஒரு நாள் நம்ம உடலை போட்டுட்டு உயிர் எங்கேயோ போய் மறைஞ்சிடுது. இப்போ உயிர் ஏன் இந்த உலகத்துல பிறக்குது, நம்ம இறந்துட்டதுக்கு அப்புறம் உயிர் எங்க போகுது அப்படின்றத பத்தி ஆய்வுகள் நிறைய இன்னுமே நடந்து கொண்டு இருக்கு. ஆனாலும் விடை கண்டுபிடிக்க முடியல, இனிமேல கண்டுபிடிக்க முடியாது. அது என்னைக்குமே மறையாகவே இருக்கும். அதுதான் உண்மை. அப்போ திருவள்ளுவரின் குறட்பாக்களுக்கு நாம் நகர்வதற்கு முன்னர் நம்ம வள்ளுவர் சொன்ன இரு கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரு கருத்துக்களை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால்தான் வள்ளுவருடைய நிலையாமை கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த இரண்டு கருத்துக்கள் என்னென்னு பார்ப்போம். முதல் கருத்து, வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனுக்கு 7 பிறவிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்து நிறைய பேருக்கு கருத்து முரணை ஏற்படுத்தும். மனிதனுக்கு மனிதன் கருத்துக்கள் மாறுபடும் அப்படின்றது உண்மை. இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் உங்களிடம் பகிர்கிறேன். நான் எதையும் கூடுதலாக எதையுமே நான் ஆட் பண்ணி நான் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரோ அதை உங்ககிட்ட பகிர்கிறேன். இப்போ வள்ளுவர் 7 பிறவி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 7 என்ற எண் 8 முறை திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 7 பிறவிகளிலும்
நமக்கு தீயவை தீண்டாது, பழி வராது. எப்போ? பண்புடைய மக்களை நம்ம ஒரு பிறவியில பெற்றால் அப்படின்னு சொல்றாரு. எழுமை எழு பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்றாரு. 7 பிறவிகளிலும் நமக்கு உதவி செய்த நண்பர்களை நினைத்து பார்ப்போம். எழுமை எழு பிறப்பும் எண்ணுவர் யார? துன்பத்தில் தனக்கு உதவி செய்த நண்பனை அப்படின்ட்டு சொல்றார். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிறவியில் தன்னுடைய 5 புலன்களையும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 புலன்களையும் அடக்கி ஆளும் தன்மை உடையவன் அவனுக்கு 7 பிறவிகளிலும் அது பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னொரு புறம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்துன்னு சொல்றார். ஒரு பிறவில ஒருத்தன் கற்கிறது 7 பிறவிகளிலும் அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குறட்களின் வாயிலாக நம்ம புரிஞ்சுக்கலாம், வள்ளுவர் ஒரு மனிதனுக்கு 7 பிறவி இருக்கு அப்படின்றத ரொம்ப கிளியராகவே சொல்றாரு. இப்போ 2வது கருத்துக்கு நகர்வோம். 2வது கருத்து என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் பிறவி என்பதை ஒரு தண்டனையாக பார்க்கிறார். என்ன சொல்றாருன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். என்ன சொல்றாருன்னா, யார் ஒருவன் இறைவனின் திருவடிகளை சேர மறுக்கின்றார்களோ அவர்கள் பிறவி என்ற பெருங்கடலில் நீந்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருப்போம். யாரு? இறைவனை வணங்காதவன் அப்படின்ட்டு கடவுள் வாழ்த்து அப்படின்ற அதிகாரத்துல சொல்றாரு. இன்னொரு புறம் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்னு சொல்றாரு. வீழ்நாள் அப்படின்னா வீணாகின்ற நாள், படாமை அப்படின்னா உண்டாகாமல், வீணாகின்ற நாள் என்று ஒன்று உண்டாகாமல் நன்று ஆற்றினா அறச்செயல்களை புரிபவன், நற்செயல்களை புரிபவன். அதுவே நற்செயல்களை புரிந்தால் அதுவே பிறவி, அடுத்த பிறவிக்கு போற பாதை அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பிறவிலிருந்து அடுத்த பிறவிக்கு போற பாதையை அடைக்கும் கல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது இந்த 2 குறட்பாக்கள் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, வள்ளுவர் பிறவி என்பதை தண்டனையாக பார்க்கிறார். நம்ம அறச்செயல்களை செய்யலைன்னா அடுத்த பிறவியில பிறந்து கஷ்டப்படுவோம். நம்ம கடவுளின் திருவடிகளை தொழவில்லை என்றால் நம்ம அடுத்த பிறவியில பிறந்து கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு வள்ளுவர் நேராகவே குறிப்பிடுறார். இப்போ நம்ம நிலையாமை அதிகாரத்தில் உள்ள குறட்களுக்கு நகர்வோம். திருக்குறளில் 3 தொகுப்பு உள்ளது. அதில் அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்னும் 4 இயலில் உள்ளது. அதுல துறவரவியல்ல 34ஆம் அதிகாரமாக நிலையாமை வைக்கப்பட்டுள்ளது. இப்போ குறள் எண் 331 முதல் 340 வரை திருவள்ளுவர் நிலையாமை கருத்துக்களை எடுத்துரைக்கிறார். இப்போ நிலையாமை துறவியல்ல இருக்கே, அப்போ நிலையாமை அப்படின்றத உணர்ந்தாதான் ஒருத்தன் துறவரம் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. திருவள்ளுவர் எந்த இடத்துலையுமே நிலையாமையை உணர்ந்தாதான் துறவரம் போக முடியும் அப்படின்ட்டு எந்த இடத்துலையுமே அவர் குறிப்பிடல. திருவள்ளுவர் 1330 குறள் எழுதிட்டாரு. பின்னாளில் வந்தவர்கள் தான் அதை தொகுத்தார்கள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னும் இயல்களை பிரிச்சும் வரிசைப்படுத்தி தொகுத்தாங்க. தொகுப்பிற்கும் திருவள்ளுவருக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால திருவள்ளுவர் எந்த இடத்துலையுமே நம்ம நிலையாமையை உணர்ந்தாதான் துறவரம் போக முடியும்னு சொல்லலை. நிலையாமை என்பது ஒரு வாழ்க்கை கருத்து. அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழலாம், அவ்வளவுதான் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம குறள்களுக்கு நகர்வோம். அருமையான குறள்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா விரிவா பார்ப்போம். இப்போ முதல் குறளுக்கு நகர்வோம். நில்லாதவற்றை நிலை என என்று உணரும் புல்லறிவாண்மை கடை அப்படின்ட்டு சொல்றார். நில்லாதவை அப்படின்னா நிலை இல்லாதவற்றை நிலையானவை என்று உணரும். அப்படி உணர்வது புல்லறிவாண்மை. புல்லறிவாண்மை அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். புல்லறிவாண்மை அப்படின்னா புல்லிய அறிவை ஆளும் தன்மை அல்லது தாழ்ந்த அறிவை ஆளும் தன்மை அப்படின்னா அறிவின்மை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த புல்லுக்கு பார்த்தீங்கன்னா புற்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு தான் இருக்கும். அந்த அறிவு உடையவர்கள் தான் புல்லறிவு உடையவர்கள் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ இந்த உலகத்துல நில்லாதவற்றை நிலைத்தவை அப்படின்ட்டு நினைக்கிறது புல்லறிவாண்மை அப்படின்னு சொல்றாரு. அது கீழானது அப்படின்னு சொல்றாரு. அதாவது வள்ளுவர் முதல் குறள்லயே அசிங்கப்படுத்துறாரு. நில்லாதவற்றை நிலைன்னு நினைக்கிற பத்தியா, அது அந்த புல்லறிவாண்மை கீழானது அப்படின்ட்டு முதல் குறள்லயே மனிதர்களை அசிங்கப்படுத்துறாரு. யாரெல்லாம் நிலையாமையை உணராம எல்லாமே நிலைத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்புறோம் பார்த்தீங்களா, அவங்கள சொல்றாரு. இப்போ நிலையாமையை உணரணும் அப்படின்ட்டு வள்ளுவர் மறைமுகமா சொல்றாரு.
நம்ம இப்போ இரண்டாவது குறளுக்கு நகர்வோம். இரண்டாம் மற்றும் மூன்றாம் குறள்கள் செல்வ நிலையாமையை பத்தி சொல்லுது. அப்போ குறள் எண் 332 என்ன சொல்லுதுன்னா, கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்து அற்று அப்படின்னு சொல்றாங்க. கூத்தாட்டு அவை அப்படின்னா கூத்து ஆடுகின்ற அவை, அதாவது தெருக்கூத்து ஆடுகின்ற ஒரு இடம். குழாத்து என்றால் கூட்டம். இப்போ கூத்தாட்டு அவையில் சேருகின்ற கூட்டத்தை போன்றது பெருஞ்செல்வம். அது போகும், அது அந்த செல்வமானது நம்ம கிட்ட இருந்து போயிடும். எப்படி அந்த கூத்து முடிஞ்சதும் மக்கள் போறாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அந்த செல்வம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ட்டு வள்ளுவர் ஓமைப்படுத்துகிறார். இங்கு ஓமானம் மூலம் வள்ளுவர் படிப்போர் ஊக்கத்திற்கு ஏற்ப விட்டுறாரு. ஊக்கம்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப விட்டுறாரு. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கூத்து ஆடும்போது மக்கள் சிறுக சிறுக சேருவார்கள். 10 மணிக்கு கூத்து நடக்குதுன்னா 9, 9:15, 9:30, 9:45 அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக கூட்டம் சேரும். ஆனா 1 மணிக்கு கூத்து முடியுதுன்னா கூத்து முடிஞ்ச அடுத்த ஒரு 15 நிமிடங்கள்ல கலைஞ்சு போயிடும். இப்போ விரைவா மக்கள் கலைஞ்சு போயிடுவாங்க. அது போன்றதே செல்வம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ செல்வம் நிலையாமை இங்க நேராக பேசப்படுது ஒரு ஓமை மூலமாக. சரிங்களா? இந்த காலத்துல திரையரங்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக கூட்டம் சேரும். ஆனா முடிஞ்ச உடனே அந்த மக்கள் பறந்துருவாங்க. அது மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறளுக்கு நகர்வோம். அற்கா இயல்பிற்றது செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் அப்படின்ட்டு சொல்றாரு. அற்கா அப்படின்னா நிலையானவை, இயல்பிற்று அப்படின்னா தன்மையுடையது செல்வம். இப்போ நிலையில்லாத தன்மையுடையது செல்வம் அப்படின்ட்டு முதல் வரியில சொல்லிடுறாரு. அதை நாம் பெற்றால் அற்குப அப்படின்னா நிலைத்தவை ஆங்கே செயல்னா அப்பொழுதே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ செல்வம் நிலையில்லாதது, அதை நாம் பெற்றால் நிலைத்தவையை நாம் அப்பொழுதே செய்ய வேண்டும். இப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அற்குப என்றால் என்ன? அற்குப அப்படின்னா நிலைத்தல் என்ற பொருளை தரும் அல்குதல். அல்குதலோட பகுதி அல்கு. இந்த அல்கு அப்படின்றது அற்கு அப்படின்னு தெரியுது. இப்போ அற்குப அப்படின்னா நிலைத்தவை அப்படின்னு பொருள் தருது. இப்போ எது நிலைத்தவை அப்படின்ற கேள்வி என்னன்னா, புகழ் தரக்கூடிய அறச்செயல்கள் அதுதான் இந்த உலகத்துல நிலைத்தவை. இப்போ நம்ம மதர் தெரசா, மகாத்மா காந்தி, விஜயகாந்த் இவங்களெல்லாம் நம்ம ஞாபகம் இன்னும் வச்சிருக்கோம்னா அவங்க செஞ்ச நற்செயல்கள், அறச்செயல்கள். அப்போ அதுதான் இந்த உலகத்துல நிலையா இருக்கு. அவங்க இறந்துட்டாங்க, ஆனா அவங்க செய்யற அறச்செயல்கள், நிலையான அறச்செயல்கள் இன்னுமே இந்த உலகத்துல இருக்கு. அப்போ இங்க நிலைத்தவை அற்குப அப்படின்னு சொல்றது புகழ் நிலைத்திருக்கக்கூடிய அறச்செயல்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல வள்ளுவர் கூடுதலா செயல் அப்படின்ற ஒரு ஏவல் சொல்ல பயன்படுத்துகிறார். இப்போ வள்ளுவர் நமக்கு கட்டளை இடுகிறார். அற்கா இயல்பிற்றது செல்வம், நிலையில்லாத செல்வம், அதை நாம் பெற்றால் புகழ் நிலைத்திருக்கக்கூடிய அறச்செயல்களை உடனே செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு செயல் அப்படின்னு அந்த சொல்ல யூஸ் பண்ணி நமக்கு கட்டளை இடுகிறார். இப்போ செல்வம் நிலையில்லாதது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இன்னைக்கு இருக்கிற நிதி மேலாண்மை ஆய்வாளர்கள், அதாவது பினான்சியல் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க செல்வத்தை சேர்ப்பதற்கு பல ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். கரெக்டா? அப்போ நீங்க செல்வம் நிலையில்லாதது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நம்மளிடம் இருந்து அழியவிருக்கும் என்று இருக்கும் செல்வத்தை யாருனாலையும் காக்க முடியாதுங்க. அதாவது செல்வம் நிலையில்லாதது என்பதே நிலைத்த உண்மை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ செல்வம் நிலையில்லாததுன்னு சொல்றீங்களே, அப்போ செல்வத்தை வெறுத்து ஓடணுமா, செல்வத்தை சேர்க்கவே கூடாதா அப்படின்ட்டு சொல்லலை. வள்ளுவர் எந்த இடத்துலையுமே செல்வத்தை நாம் சேர்க்கக்கூடாது என்றோ செல்வத்தை வெறுக்கத்தக்கது என்றோ எங்கேயுமே குறிப்பிடல. செல்வம் உங்களிடம் சேரும்போது, செல்வம் நம்ம கிட்ட வரும்போது அதை நாம் நமது புகழ் நிலைத்திருக்கக்கூடிய அறச்செயல்களில் செலவழிக்க வேண்டும் அப்படின்றத மட்டும்தான் வள்ளுவர் சொல்றார். செல்வத்தை சேர்க்கக்கூடாதுன்னு வள்ளுவர் குறிப்பிடல. இப்போ நம்ம அடுத்த குறளுக்கு நகர்வோம். நாள் என ஒன்று போல் காட்டி உயிரிரும் வாளது உணர்வார் பெறின் அப்படின்னு சொல்றார். இந்த குறள்ல இளமை அல்லது கால நிலையாமைய வள்ளுவர் குறிப்பிடுறார். அதாவது நாள் அப்படின்னா நாள் என்பதை ஒரு கால அளவு போல காட்டி அது
நம் உடலில் இருந்து உயிரை பிரித்து அறுக்கும் கூர்மையான வாளாக உள்ளது அப்படின்ட்டு ஒரு அருமையான ஓமையை வச்சு அதை புரிய வைக்கிறார். இப்போ அதை அறிவார் பெறின் அப்படின்ட்டு அந்த வேர்டை யூஸ் பண்றாரு, அந்த சொல்ல பயன்படுத்துறாரு. அறிவார் பெறின்னா அதை உணரக்கூடியவருக்கு, அதனை அறிய அறிய முடியும் தன்மை உடையவர்களுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அறிவு உள்ளவர்கள், அதை உணரக்கூடியவர்கள் நம் வாழ்நாளிலிருந்து ஒரு நாள் வெட்டப்பட்டு விட்டது அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இந்த இடத்துல இளமை நிலையாமை பேசப்படுது. அப்போ நம்ம இளமையா இருக்கும் போதே முதுமை நம்மளிடம் சேர்வதற்கு முன்பே நாம் அறச்செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்ட்டு மறைமுகமா வள்ளுவர் இந்த குறட்பாவின் மூலம் சொல்றார். அடுத்த குறளுக்கு நகர்வோம். நா செற்று விக்கில் மேல் வாரா முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நா செற்று விக்கில் மேல் வாரா முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் அப்படின்னு சொல்றார். அதாவது நாம் சாகும் தருவாயில் சாகும் காலத்துல பேச்சு வராத பொழுது நாவானது செத்து, அதாவது நாவானது குளறி மேல் மூச்சு வருவதற்கு முன்பே, அதாவது கடைசி மூச்சுன்னு சொல்லுவாங்களே, அது வருவதற்கு முன்பே நாச்செற்று விக்கில் மேல் வாரா முன், அதுக்கு இதான் மீனிங். நாவானது குளறி மேல் மூச்சு வருவதற்கு முன்பே நல்வினை நல்ல செயல்களை மேற்சென்று செய்யப்படும்னா, மேற்சென்று அப்படின்னா தானே முற்பட்டு விரைந்து விழுந்தடித்து விரைந்து அப்படின்ற அந்த பொருள் தரும். மேற்சென்று செய்யப்படும் அப்படின்னு சொல்றார், செய்ய வேணும் அப்படின்னு சொல்றார். இப்போ சாவு நம்மளை நெருங்கிறதுக்கு முன்னாடி, நாச்செத்து நம்ம மேல் மூச்சு வருவதற்கு முன்னாடி நல்வினைகளை நாமே விழுந்தடித்து கொண்டு நாமே முற்பட்டு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அப்போ இந்த குறள்ல உடல் நிலையாமை, நம்மளுடைய உடல் நிலையாமை பத்தி கூறப்படுது. இப்போ நம்ம கிட்ட நேரம் இருக்கும் போதே, நம்ம கிட்ட செல்வம் இருக்கும் போதே நம்மளால முடிஞ்ச அற செயல்கள்ல நம்ம ஈடுபடணும் அப்படின்ட்டு இந்த குறட்பாவின் வாயிலாக வள்ளுவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வரக்கூடிய குறள்கள் எல்லாம் உயிர் நிலையாமையை பத்தி பேசக்கூடிய குறள்கள். இப்போ குறள் எண் 336க்கு நகர்வோம். நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அதாவது நெருநல் அப்படின்னா நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடையது இந்த உலகம் அப்படின்னு சொல்றார். இப்போ உலகத்தின் பெருமை என்னன்னா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, அதுதான் இந்த உலகத்தின் பெருமை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இந்த பெருமை என்பதற்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுல நம்ம கடைசியா ஒரு தீர்வுக்கு வருவோம். முதல்ல சாவை தான், மரணத்தை தான் பெருமை என்கிறார் வள்ளுவர் அப்படின்ட்டு ஒரு சாரார் சொல்றாங்க. அதாவது நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இப்போ சாவு எந்நேரமும் வரும் அப்படின்ற பெருமையை உடையது இந்த உலகம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. மறுபுறம் நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்ற நிலையாமை மிகுதி, நிலையாமை தன்மையை கொண்டது இந்த உலகம் அப்படின்ட்டு இன்னொரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு புறம் நம்ம நச்சு பாம்பை நல்ல பாம்புன்னு சொல்லுவோம். அதை மங்கள வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே போல இந்த நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்ற இழிவான தன்மையை உடையதுடா இந்த உலகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, அந்த இழிவை குறிப்பிடறதுக்கு பதிலாக ஒரு மங்கள வழக்கா இழிவை பெருமை அப்படின்ட்டு வள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்ட்டு இன்னொரு சாரார் சொல்றாங்க. கடைசியா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்ற நிலையாமை ஆகிய பேரியல்பை கொண்டது இந்த உலகம் அப்படின்ட்டு ஒரு சில சாரார் சொல்றாங்க. இது நாலுத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த நிலையாமை ஆகிய பேரியல்பை கொண்டது இந்த உலகம் அப்படின்ற கருத்து தான் பொருந்தி போகுது. இப்போ நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் பெருமை நிலையாமையாகிய பேரியல்பை கொண்டது இந்த உலகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உயிர் நிலையற்றது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இப்போ அடுத்த குறளுக்கு நகர்வோம். குறள் எண் 337. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. போன குறள்ல நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். இந்த குறள்ல ஒரு பொழுதுக்கு வந்துட்டார். ஒரு பொழுது அடுத்த பொழுது மாதிரி இருக்காது. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். ஒரு பொழுதுனா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ஒரு பொழுது அப்படின்னா ஒரு கணம் அப்படின்னு அர்த்தம். கணம் அப்படின்னா கண் கூட்டல் அப்படின்னு நம்ம பிரிக்கணும்.
நாம் கண்ணிமைக்கும் நேரம் அப்படின்ட்டு பொருள்படும். அதாவது நம்ம கண்ணிமைக்கும் நேரத்துல நம்ம உயிர் நம்மளை விட்டு பிரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பொழுதும் கூட நம்ம உயிர் நிலை இல்லாதது, ஒரு பொழுதும் வாழ்வதற்கு யார், ஒரு பொழுது கூட இந்த உயிர் உடம்பு நிலைத்திருக்குமா என்று அறிய உணராதவர்கள். ஆனால் அவங்க நினைக்கிறது ஒரு பொழுதும் வாழ்வதை கருதுபனா அவங்க நினைக்கிறது கோடி இல்லை, அதுக்கும் மேல அவங்க நினைவுகள், அவங்க என்றது இதை பண்ணிடலாமா அதை பண்ணிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களே, அது கோடி கிடையாது, அதுக்கும் மேல அப்படின்ட்டு ஒரு எல்லல் நடையோட ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு, அதாவது நம்மளை கேலி பண்றாரு. ஒரு பொழுது கூட உன்னோட உயிர் உங்ககிட்ட இருக்குமான்னு தெரியாது, ஆனா நீ யோசிக்கிற எண்ணம் இருக்கு பார்த்தியா, அது கோடி இல்லை அதுக்கும் மேல அப்படின்ட்டு குறிப்பிடுறாரு வள்ளுவர். அப்போ கோடி அப்படின்னா இந்த குறள் ஒரு சிறப்பு வாய்ந்த குறள். அதாவது ஒன்று, அதாவது ஒரு போதும், அதாவது ஒன்று மற்றும் கோடி கணக்கியலில் கீழ் எல்லையையும் மேல் எல்லையையும் இந்த குறள் தொடுகிறது. எவ்வளவு ஒரு அற்புதமான குறள் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடியும் அல்ல, கோடியும், கோடியும் அப்படின்னா உயர்வு சிறப்புமை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல. இப்போ அந்த உயர்வு சிறப்புமை கொடுத்து கோடியும் அல்ல அதற்கும் மேல அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ எதுவுமே நம்ம நினைக்க வேணாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரா? இல்லை, அப்படி அவர் சொல்லலை. நீ எவ்வளோ வேணாலும் எண்ணங்களை வளர்த்துக்கோ, எவ்வளோ வேணா நீ திங்க் பண்ணு, ஆனா வாழ்க்கையோட நிலையாமை தன்மையை ஒரு பொழுதாவது உன் மனசோட ஓரத்துல வச்சுக்கோ. அந்த நிலையாண்மை தன்மையை உன் மனசுல ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு நீ யோசி அப்படின்னு தான் சொல்றாரு. யோசிக்கவே வேணான்னு அவர் சொல்லலை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த குறளுக்கு போகும். குறள் எண் 338. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடலோடு உயிரிடை நட்பு அப்படின்னு சொல்றாரு. அற்புதமான ஒரு ஓமை பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறள் எண் 336ல ஒரு நாள் போல் மறுநாள் இருக்காது. குறள் எண் 337ல ஒரு பொழுது போல் அடுத்த பொழுது இருக்காது அப்படின்னு சொன்ன வள்ளுவர் குறள் எண் 338ல உயிர் அது நினைக்கும் போது போகும், அதாவது உயிர் அது நினைக்கிறப்போ உடலை விட்டு பிரியும், எதிர்பாராத நேரத்தில் உடலை விட்டு உயிர் போகும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். குடம்பை அப்படின்னா இரு பொருள்படும். ஒரு சில சாரார் அதை முட்டை என்றும், அதாவது பறவையின் முட்டை என்றும், ஒரு சில சாரார் அதை பறவையின் கூடு என்றும் குறிப்பிடுகிறார்கள். அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல இதோட இந்த பொருளுக்கான பொருளை பார்த்துருவோம். கூடு தனியே இருக்க, புல்னா பறவைங்க, புல்னா பறவை, புல்னா கிராஸ் கிடையாது, புல்னா பறவை. அப்போ குடம்பை கூடு தனியே இருக்க, பறவை பறந்து போனார் போன்றதுதான் இது நம்ம உடலை விட்டு உயிர் போறது அப்படின்ட்டு ஊமிக்கிறார். அப்போ இந்த குறள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, உயிர் நிலையற்றது, நம்மளை விட்டு என்னைக்கோ ஒரு நாள் போயிடும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இந்த குடம்பைக்கு வருவோம். குடம்பை அப்படின்னா முட்டை என்று சொல்றது எதனால முட்டைன்னு சொல்றாங்கன்னா, முட்டையை விட்டு பறவை வெளில வந்துச்சுன்னா திருப்பி அந்த முட்டைக்குள்ள போக முடியாது. அதே மாதிரி தான் நம்ம உடல் விட்டு உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி நம்ம உடம்புக்குள்ள அந்த உயிர் வர முடியாது. அப்போ அதனால இந்த கருத்தை முன்னரா வச்சு நிறைய பேர் குடம்பைனா முட்டைன்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த கருத்து, குடம்பைனா பறவையின் கூடு அப்படின்னு சொல்றாங்க மறுபுறம். அப்போ முட்டையிலிருந்து பறவை வெளிவருவது வாழ்வின் தொடக்கம், உடலிலிருந்து உயிர் வெளியேறுவது வாழ்வின் இறுதி. இது ரெண்டையும் பொருத்த முடியாது, பொருத்தனாலும் சரி வராது. அப்போ முட்டை இங்க செட் ஆகலை. மறுபுறம் நம் தமிழ் அறநூட்களில் அகநானூறு, நல்வினை அதுல பார்த்தீங்கன்னா குடம்பை அப்படின்னா பறவையின் கூடு அந்த பொருள்ல தான் ஆசிரியர்கள் ஏற்றிருக்காங்க. இப்போ அதனால இங்கேயுமே குடம்பை அப்படின்னா பறவையின் கூடு அப்படின்னு தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம முட்டையிலிருந்து வெளிவந்த உடனே பறவை பறந்து போயிடாதுங்க. பறவை முழுமையா வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெக்கையெல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் தான் பறக்கும். அப்போ கூட்டுல இருந்து பறவை தான் பறக்கும், முட்டையிலேருந்து குஞ்சு தான் வெளில வரும், அதனால பறக்க முடியாது. இப்போ இந்த பொருளையும் நம்ம எடுத்துக்கிட்டு கூட்டுல இருந்து பறவை வெளியில பறந்து போனது போன்றது இது உடம்பிலிருந்து உயிர் போனதும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. இப்போ உயிர் நிலையாமை இங்க பேசப்படுது. ஒரு கூட்டில இருந்து பறந்த பறவை இன்னொரு கூட்டில் போய் தங்கும் என்றோ, ஒரு உடலில் இருந்து நீங்கிய உயிர் இன்னொரு உடல்ல போய் தங்கும் என்றோ வள்ளுவர் சொல்லல. அதாவது கூடு விட்டு கூடு பாயத்தை பத்தி வள்ளுவர் பேசல. ஆனா ஒண்ணுத்துல அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. உடல் வேறு உயிர் வேறு என்ற கோட்பாட்டை நம்புபவர் வள்ளுவர்.
அப்படின்றத நம்ம இந்த குறள் மூலமா புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த குறளுக்கு நகர்வோம். உறங்குவது போலும் சாகாடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. சாகாடு அப்படின்னா இறப்பு. இப்போ நம்ம உறங்குவது போன்றுதான் இறப்பு என்கிறார். மறுபுறம் உறங்கி தூங்கி திருப்பி நம்ம எழுந்துக்கிறோம் பார்த்தீங்களா, உறங்கி விழிப்பது, தூங்கி எழுந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அது போன்றதுதான் பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த குறள் மூலம் வள்ளுவர் கூற வரும் செய்தி என்னன்னா, பிறப்பு இறப்பு என்பது இயல்பு. எப்படி நம்ம தூங்குறோம் முழிக்கிறோம் அதே மாதிரிதான் பிறப்பு இறப்பு அப்படின்ட்டு சொல்றாரு வள்ளுவர். இப்போ இந்த குறள் மூலம் மனிதர்களிடத்தில் உள்ள மரண பயத்தை நீக்க முயற்சிக்கிறார் வள்ளுவர். சாவு இயல்பானது, எளிதானது, அஞ்சத்தக்கது அன்று. நம்மளுடைய உயிர் போவது இயல்பான ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இந்த குறள்ல மறுமை கோட்பாடு மறைமுகமா சொல்லப்பட்டிருக்குங்க. எப்படி 7 பிறவி இருக்குன்னு வள்ளுவர் சொன்னாரோ, மறுபிறவி இருக்கு அப்படின்னு இந்த குறள்ல மறைமுகமா சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது ஒரு பிறக்கிறதும் இறக்கிறதும் தூங்கிறது எழுந்துகிறது போலதுதான் அப்படின்னு சொன்ன வள்ளுவர், ஒண்ணு பிறந்தது அப்படின்னா அது இறக்கும், இப்ப இறந்தது மீண்டும் பிறக்கும். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய உயிர் மறுபடியும் பிறப்பெடுக்கும் அப்படின்ட்டு ஒரு மறுமை கோட்பாட்டை மறைமுகமாக சொல்கிறார் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த குறள் வாயிலாக. சரி, இப்போ அடுத்த குறளுக்கு நகர்வோம். புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. இங்க புக்கில் அப்படின்னா புகு கூட்டல் இல் அப்படின்னா புகுந்த பின் இருக்கும் நிலையான இடம், அதாவது நிலைத்த இடம், சொந்த வீடு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அமைந்திற்று அப்படின்னா அமையவில்லையோ அப்படின்ட்டு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வோடு நம்ம கிட்ட கேட்கிறாரு. எப்படின்னா, ஒரு நிலையான இடம் அமையவில்லையோ, எதுக்கு? உயிருக்கு, நம்மளோட உயிருக்கு ஒரு நிலையான இடம் அமையவில்லையோ, புக்கில் அமைந்திட்டு கொள்ளோ அப்படின்ட்டு ஒரு ஐய தோன்ற ஒரு தோரணையில வள்ளுவர் கேலி பண்றாரு. புக்கில் அமைந்திட்டு கொள்ளோ யாருக்கு? உடம்பினுள், நம்ம உடம்பில ஒரு மூலையில இருக்க உயிர்க்கு, துச்சில் அமைந்த உயிர்க்கு. துச்சில்னா துஞ்சு கூட்டலில், அதாவது ஒதுக்கிடம், அதாவது வாடகைக்கு இருக்கும் இடம், அப்படி இல்லைன்னா அழியக்கூடிய இடம், நிலையற்ற இடம் அப்படின்ட்டு நம்ம பொருள் கொள்ளலாம். இப்போ உடம்புல ஒரு மூலையில ஒண்டி குடத்தனம் இருக்கிற இந்த உயிருக்கு தங்க ஒரு நிலையான இடம் அமையவில்லையே அப்படின்ட்டு வள்ளுவர் ஒரு நகைச்சுவை ததும்புற ஒரு பார்வையில இந்த குறளை படைச்சிருக்காரு. இப்போ உயிர் நிலையாமையே இந்த குறள் பேசுது. எல்லா குறளுமே எதை பத்தி பேசுதுன்னா, உயிர் நிலையில்லாதது. அப்போ அந்த உயிர் நம்ம கிட்ட இருக்கும் போதே அறச்செயலில் நம்ம ஈடுபடணும் அப்படின்ட்டு சொல்லுது. நிலையாமை என்பது தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம உடம்பும், நம்மளோடது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாமுமே நிலையற்றது அப்படின்றத உணர்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். தமிழ்ல உள்ள பல அறநூட்கள் நிலையாமைய வாழ்க்கையை விட்டு விலகி போனோம், செல்வத்தை வெறுக்கணும், உலக வாழ்வை நீங்கி வெளியில போனோம் அப்படின்ட்டுதான் அறிவுரைகள் சொல்லுது. ஆனா வள்ளுவர் அதை சொல்லல. வள்ளுவர் வாழ்க்கையை இறுகி பிடிக்க சொல்கிறார், வாழ்க்கை மீது பற்று வைக்க சொல்கிறார். ஆனால் நிலையாமையின் தன்மையை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த சொல்கிறார். ஏன் நிலையாமை தன்மையை உணர சொல்கிறார்? நிலையாமையை நம்ம உணர்ந்தாதான் நம்ம 4 பேருக்கு நல்லது செய்ய நினைப்போம், நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்க நினைப்போம். அதனாலதான் வள்ளுவர் அப்படி சொல்றார். அப்போ நில்லாதவற்றை நிலையென என்று உணராது, மாற்றம் என்பதே மாறாதது என்பதை உணர்ந்து, நிலையாண்மை தன்மையை புரிந்து அன்போடு அறத்தை மேற்கொண்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.